1.1 விழுக்காடு 16 தேர்தல் 2016. அடுத்த தேர்தலே 4 விழுக்காடு, அடுத்த தேர்தலே 7 விழுக்காடு, அடுத்த தேர்தலே 8.19 விழுக்காடு ஏறுது என்றால் ஒரு கட்சி சிறுக 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 வளருது. அடக்குமுறை, ஒடுக்குமுறை, காசு பணத்தை கொட்டி கொட்டி என்ன வந்தாலும் எதிர்த்து போரிடுது என்றால் அது மானத்தமிழ் மறவன், வீர மறவன், என்னுயிர் தலைவன் பிரபாகரின் ரத்த பிள்ளைகளுக்குத்தான் அந்த திமிரு, துணிவு, அந்த தெளிவு, பிடிவாதம் அதெல்லாம். மற்றவன் அந்த கலைஞ்சு ஓடி இருப்பான். எனக்கு தெரியாதா? 1000 கோடி இருந்தா, 500 கோடி இருந்தா, 15 சீட்டு இருந்தான்னு கொடுக்க மேல வாங்கிட்டு பெட்டி வீட்டு போயிட்டு தெரியாதா? தெரியாதா? நான் என் வீட்டு அடமான வைப்பேன், என் காட்டு அடமான வைப்பேன், எதை வேணாலும் அடமான வைப்பேன். ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமான வைக்க. எந்த பிரச்சனையை அபிநயம் சொல்ற மாதிரி என் தம்பி தங்கச்சி எல்லாம் பேசி எந்த பிரச்சனையை தீர்த்திருக்கு? ஒரு பிரச்சனைக்கு முற்று வைத்திருக்கிறார்கள் என்றதாவது இருக்கா? இருக்கா? பாரதிய ஜனதா ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டிட்டே இருந்துச்சு, கத்திட்டே இருந்துச்சு. இப்ப பேச முடியல. ஏன்? கட்டி திறந்தாச்சு. முற்று கட்டி முடிச்சிட்டாரா? இல்ல, முதல் தளத்தை கட்டி மேல செட்டா போட்டு மூடி திறந்துட்டார் அவசர அவசரமா தேர்தலுக்கு. திராவிட அரசியல் என்பது என்ன? அவங்களை கேளுங்கள. திருடுவது, திருடுகிற பணத்தை கொள்ளையடிப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க திரும்பி திரும்பி பதவிக்கு வருவது, அடிச்ச கொள்ளையிலே மக்களுக்கு 1000-500 பங்கு கொடுப்பது, வெற்று கவர்ச்சி திட்டங்களை 1000 கொடுக்கிறேன், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000 கொடுக்கிறேன், குடும்ப தலைவிகளுக்கு 1000 கொடுக்கிறேன், இதையே திரும்ப திரும்ப பேசுவது, இதை பேசி இதையே சாதனையாக மக்கள்கிட்ட சொல்லுவது, இதையும் சாதனை தான். சாராயம் குடிச்சு செத்ததுக்கு 10 லட்சம் கொடுப்பது ஒரு சாதனை தான். அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதனை தான், சாதனை தான். இப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன நடக்கும்? மொத்த அமைச்சரும் விக்கிற வண்டியில் இருப்பாங்க, மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் 40 பேர் விக்கிற வண்டியில் இருப்பாங்க, மொத்த சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருப்பாங்க, எல்லா மாவட்ட செயல ஒன்றிய செயலர் இருப்பாங்க. விக்கிற வண்டி இன்னும் கொஞ்ச நாள் பிதிங்கி வெளியும். யாரும் எங்களை போல, என் தங்கை தம்பிகளை போல நின்று பேச முடியாது, ஒன்று இல்லை. அப்ப எத்தனை வீடு, எத்தனை ஓட்டு, அது கணக்கெடுத்து ஒரு ஓட்டுக்கு இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். வேகமானு வேலை செய்ய போக 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 5000 கொடுக்கலாம் இருக்கிறது 7000 ஆகும், 8000 ஆகும், 10000 ஆகும், 15000 கூட வரலாம் ஒரு ஓட்டுக்கு. எங்களால முடிஞ்சது அதை எங்களால முடிஞ்சது செஞ்சு விட்டு போவோம், அவ்வளவுதானே. வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சகித்துக் கொள்கிறீர்களா? நீங்க என்னைக்கு பாருங்க, இங்க பாருங்க, எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கொண்டே வரார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறது. 8 விழுக்காட்டுக்கு மேல நகரல. 6 மணி நேரமா ஒரு ஓட்டு ஏத்தல. ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் இந்த நிலையில் ஒரு நாள் பொறிக்கில் சிக்கிய எலி மாறி இந்த திராவிட எலிகள் சிக்கி தவிக்கல. இந்த புலிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ பார்த்துக்கிட்டே இரு. எதுவும் நிரந்தரம் கிடையாது உடன் பிறந்தவர்களே. எதுவும் நினைத்ததில்லை உலகத்தில், எதுவுமே இல்லை. இந்த வானம், பூமி, மலை, இதெல்லாம் நான் மலையெல்லாம் நினைத்தது நினைச்சேன். அதையும் வெட்டி திங்க முடியுது, என்னால திங்க முடியுது. தாயின் மாரை பார்க்கிற போது இந்த மாரை அறுத்து நன்றாக சமைத்து கறியாக்கி சாப்பிடலாம் என்று எந்த ஒரு மகனாவது நினைப்பான அந்த உலகத்தில்?